ஒரு பெரிய படித்த மனுஷன், இலக்கியங்கள், வேதங்கள், ஆகமங்கள், இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா படித்தவர். ஒரு நாள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்று வந்தார். ஆற்றை கடக்க வேண்டும் என்று வந்தால் அது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு படகோட்டி அந்த படகுல இருக்கிறான். இவருக்கு அவனை பார்த்தாலே அருவருப்பு. படித்தவர் அல்லவா, படித்தவன் என்றாலே மற்றவர்களை அலட்சியம் பண்ணினா தானே படித்தவன், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்று நினைச்சா தானே நான் படித்தவன். அப்போ இவர் அவனை பார்த்தோனையும் அருவருத்தார். வேற நல்ல படகு இல்லையான்னு கேட்டார். அவன் சொன்னா, இது ஒன்று சார்ந்த சாமி இருக்குது, இதில் தான் போக வேணும் என்றான். அப்படின்னா நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் உட்கார்றேன் என்றார். அவருடைய திமிர். அவன் ஏழை, படிப்பறிவு இல்லாதவன். சரி சாமி, நான் அந்த பக்கம் போறேன்னு போயிட்டான். இவர் இந்த பக்கம் தனியாக உட்கார்ந்து கொண்டார். படகு போச்சு ஆற்றிலே. இவர் சும்மா, இந்த படித்தவனாலேயே சும்மா இருக்க முடியாதுங்க. நான் என்ன அனுபவம் கொண்டு சொல்கிறேன். படித்தவன் சும்மா இருக்க மாட்டான், மற்றவன் சும்மா இருந்துட்டு போயிடுவான். இவர் என்ன பண்ணினார், கொஞ்சம் தூரம் படகு போச்சுது. இவருக்கு கொழுப்பு. இவருக்கு எப்போவுமே இந்த திமிர் பண்ணி பேசி பேசி பழக்கம். புலவர்கள் என்றாலே அப்படித்தான் பேசுவார்கள் போல இருக்கிறதா தான் ஔவையார் ஒரு முறை புலவர்களை பார்த்து சொன்னால், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்றார். நீ பெரிய கட்டிக்காரன் பேசாதாடா என்றுச்சு ஔவை கிழவி. இவர் உள்ள உட்கார்ந்துட்டாரா. இவருக்கு பொழுது போகல. வழக்கமாக 4 பேரோட தன் புகழ் பேசுகிறவர், பேச ஆள் இல்லை. இப்போ இவனை பார்த்து கேட்டார், சும்மா கேட்டார், தம்பி நீ வேதம் படிச்சிருக்கிறியா என்று கேட்டார். அவன் எங்க படகோட்டுறவன் வேதம் படிச்சிருப்பானா சார்? சும்மா தான் படிச்சதை சொல்றதுக்கு ஒரு கொழுப்பு. நீ வேதம் படிச்சிருக்கிறியானோன்னா, சாமி நான் எங்க சாமி வேதம் படிக்கிறேன் என்றான் அவன். ஐயையோ, வாழ்க்கையிலே நீ காவாசியை இழந்துட்டாய் என்றான். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. தம்பி நீ ஆகமம் படிச்சிருக்கிறியா என்றார். அவன் சிரிச்சான். சாமி நான் எங்க சாமி அதெல்லாம் படிச்சிருக்கிறேன். அடப்பாவி, ஆகமமும் படிக்க இல்லையா, வாழ்க்கையில் அரைவாசியே இழந்தாய் என்றார். இன்னும் கொஞ்சம் தூரம் படகு போச்சுது. இப்போ கேட்டார், புராண இதிகாசம் ஏதாவது படிச்சிருக்கிறியா என்றார். சாமி சும்மா இரு சாமி, நான் ஒன்றுமே படிக்கல என்றான். அது படிச்சியான்னு கேட்குறேன், நான் அதுவும் படித்ததில்லை என்றான் இவன். இவர் சொன்னார், அடப்பாவி, புராண இதிகாசமும் படிக்க இல்லையா, வாழ்க்கையில் முக்காவாசி போச்சுடா என்றார். இப்போ நடு ஆற்றுக்கு படகு வந்துருச்சு. திடீரென்று படகுல ஒரு ஓட்டை, தண்ணி குபு குபு குபுன்னு உள்ளே வந்தது. இவர் தத்தளிச்சார். இப்போ இவன் அவரை பார்த்து கேட்டான், சாமி நீ நீந்த படிச்சிருக்கிறியா என்றான். இவர் சொன்னார், அடா அதை மட்டும்தான்டா படிக்கலன்றோன்னே, அப்படின்னா வாழ்க்கை முழுசா போச்சு சாமின்னு அவன் குதிச்சு போயிட்டான். கல்வியிலே இந்த வித்தைகள் பண்ணி ஒரு பிரயோசனம் இல்லை. படிப்பு 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 என்று வித்தை பண்ணக்கூடாது. வாழ்க்கைக்கு அதை நாம் கொண்டு வந்து பொருத்தியாக வேண்டும். இவன் கல்வி என்ற உடனேயே நமக்கு ஒரு திமிர் வருகிறது. நான் படித்தவன், நான் பெரியவன் என்ற எண்ணம் வருகிறது. இதை எல்லாம் நீக்கிய பிறகு வாழ்க்கைக்கு நீ என்ன வைத்திருக்கிறாய், அதுதான் கல்வி.